சாயிராம். நேரத்திற்கு ஏற்றாற்போல திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு. அந்த வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டிவிட்டாலே போதும். அதற்கான நகர்வு தானாகவே நம் மனதில் வந்துவிடும். நிச்சயமாக அதற்கான பாதையில் சென்று நாம் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடையலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, மங்களகரமான இந்த ஆனந்த நாளில் ஆனந்த செய்தி உனக்கு விழப்போகிறது. எனது ஆரத்தியை தொட்டுவிட்டு இந்த ஒரு பதிவை பார்த்து கொண்டிருக்கிறாய்தானே? உனக்கான சுப காரியம் ஒன்று நிறைவேறப் போகிறது. நடத்தியே தீரப்போகிறேன் உன் சாயி தேவா. என் அன்பு பிரியமே, தோல்விகள் இல்லாமல் வரலாறே கிடையாது. தோல்வியைக் கண்டு எப்பொழுதும் துவண்டே விடாதே. உன்னுடைய இலக்கை பெரியதாக வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சியை செய்து கொண்டே இரு. உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னுடைய கனவுகளை துரத்தி கொண்டே இரு. கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அனைத்துமே வசப்படும். ஆம் என் பிள்ளையே, உன்னை பற்றி பல பேர் பல விதத்தில் அவதூறு பரப்பினாலும் கூட கவலையே படாதே. யார் என்ன சொன்னாலும் கூட அதை காதில் வாங்கி போட்டு கொள்ளவே கொள்ளாதே. எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் பயணத்தை செய்து கொண்டே இருந்தால் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். ஆம் என் குழந்தையே, நீ கேட்டதை நடத்தி தர உன் சாயப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் கிடைக்க செய்வேன். மிக பெரிய உதவியை உனக்கு ஒருவரின் மூலமாக உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் பிள்ளையே. உன்னுடைய சோகத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. உனக்கு ஒரு அற்புதம் நடப்பதை பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். நம் வாழ்விலா இந்த மாற்றங்கள், நம் வாழ்விலா இந்த ஏற்றங்கள் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல அற்புத மாற்றங்களை நான் உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன். தாமதிக்காதே என் பிள்ளையே, சந்தோஷமாக இரு. மனதை ஆனந்தமாக வைத்துக்கொள். நற்செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. எப்பொழுதுமே யாராவது வந்து உன்னை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களுக்காக எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்காதே. நீ தன்னந்தனியாகத்தான் உன்னுடைய வாழ்வில் உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை எப்பொழுதுதான் தெரிந்து கொள்ளப் போகிறாய்? நீ தனியாக நின்று வெற்றி பெற்றால்தான் அந்த வெற்றியின் சுவாரஸ்யம் உனக்கு நன்றாகவே புரியும். வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்காக எப்பொழுதுமே மனதை கலங்கடித்து விடாதே. கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் லட்சியத்தை அடையவே முடியாது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். லட்சியம் அடைய வேண்டுமென்றால் கஷ்டத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் உன்னிடத்தில் இருந்துவிட்டாலே போதும். முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்பொழுதுமே உனக்காக திறந்தே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, ஒரு கதவு மூடப்பட்டால் உனக்கான மற்றொரு கதவு நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்தில் திறந்திருக்கும் என்பதை புரிந்து கொள். உனக்கான வாய்ப்பு நிச்சயமாக உனக்கு வழங்கப்படும் என்பதையும் புரிந்து கொள். உனக்கான நேரம் மிக மிக நன்றாகவே இருக்கிறது. உன் பிரச்சனைக்குரிய தீர்வை, உனக்கான தீர்வை கொடுக்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய் என் பிள்ளையே? உன்னுடைய விதியை மாற்ற நான் உன்னை என் பொக்கிஷத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இனி உன் விதி எல்லாமே மாறப்போய் எல்லாமே உன் வாழ்வில் அதிசயமாகவும் அற்புதமாகவும் நிகழப்போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த செய்தியே உன் காதில் வந்து எட்டும். நீ எதிர்பார்த்த அந்த தகவலே உன்னிடம் வந்து சேரும். வாய்ப்புகள் வரும் என்று வாசற்படியை பார்த்து காத்து கொண்டே இருக்காதே.
வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டே இருக்காதே. வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டே இருப்பதை விட உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொண்டால் அந்த வாய்ப்புக்கான வெற்றி நிச்சயமாக பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும். வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். துயரமில்லாத மனிதனே கிடையாது, கஷ்டமே இல்லாத வாழ்வும் கிடையாது. எத்தனை துன்பம் வந்தாலும் உன் எண்ணத்தில் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்க கற்றுக்கொள். நீ எதற்குமே அஞ்சாமல் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துரத்தி அடிக்கலாம். அப்படியாப்பட்ட மனநிலையில் நீ இருந்தால் தொலைந்து போன வாய்ப்புகளை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருப்பதை விட வரப்போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வதே மிக மிக சிறந்தது என் பிள்ளையே. பயந்தவர்களாக எப்பொழுதும் இருக்காதே, பயந்து கொண்டே இருக்காதே. எதற்காகவும் எப்பொழுதுமே எதற்கும் துணிந்தவர்களாக இருக்க பழகு. அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். உன் வீட்டில் நல்லதை நடத்தி வைக்க உன் சாயப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். அலட்சியப்படுத்தாமல், எதையுமே அலட்சியப்படுத்தாமல் அதை உருவாக்கி கொள்ள, பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும். சேர்த்து வைக்க நான் இங்கு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்காகத்தான் உன் அப்பா காத்து கொண்டே இருக்கிறேன். யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. நீண்ட நேரமாக அதைதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ போராடும் விஷயம் ஒரு அதிசயத்தில் முடிப்பேன், முடித்து வைப்பேன் உன் சாயி தேவா. உன் இலக்கை முதலில் பெரியதாக வைத்துக்கொள். கவலைகளோடு தினம் தினம் யோசித்து கொண்டே இருக்காதே. எதற்கும் துணிந்து நில். நடப்பது நடக்கட்டும் என்ற வாழ்க்கையோடு போராட கற்றுக்கொள். உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம் என் பிள்ளையே. வெற்றியை பெற்றுக்கொள்ள காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமும் இல்லை, எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் இல்லை என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னுடைய இலக்கை முதலில் பெரியதாக்க வைத்துக்கொள். எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும் உன்னிடத்தில் இருந்தால் போதும். அசைக்கவே முடியாத அந்த நம்பிக்கையை உன் மனம் தானாகவே கொடுத்துவிடும். இறைவனே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கரை சேர்வது கடினம்தான் என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு. முதலில் உன் மீது நம்பிக்கை வை, பிறகு என் மீது நம்பிக்கை வை. எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையே உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்கும். நிச்சயமாக நிராகரிப்புகளை தாங்கிக் கொண்டு அமைதியாக முன்னேறி சென்று கொண்டே இரு. உன்னை நிராகரித்தவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்து காட்டு உன்னுடைய மகத்தான வெற்றிகளால். எளிமையான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று மட்டும் நினைத்து விடாதே என் பிள்ளையே. கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான பலத்தை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் வாழ்வும் அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்களோடு செய்யும் அனைத்து செயல்களும் நிச்சயமாக நல்லவையாகவே நடக்கும், நல்லவைகளாகவே நிகழும். மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். அன்பு மட்டுமே நிரந்தர சொத்தாக இருக்கும், நிம்மதியான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும். முடிந்தவரை மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தலாம், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நடந்து கொண்டாலே போதும். வாழ்வு இனிமையாகவே இருக்கும். வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடையதாக செய்யலாம். அதுவே நம் வாழ்க்கையில் நம்மை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகவே மாற்றும். நிறையோடு குறைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு மிக மிக நெருக்கமான இதயமாகவே இருக்கும். வேறு இன்பமே வேண்டாம், அது ஒன்றே போதும் என்ற நிலைமைக்கு நாம் வந்துவிடலாம். எனவே நிறையோடு குறைகளை
சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொண்டாலே அந்த இறைவனே எப்பொழுதும் நம் அருகில் இருந்து கொண்டே இருப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சின்னஞ்சிறு சந்தோஷங்களே போதும் நம் வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழலாம். ஒருவர் எவராவது தவறு இழைத்துவிட்டால் அவரை மன்னிப்பதற்கு காரணங்கள் தேட வேண்டாம் குழந்தையே. அவர் உறவை இழக்காமல் இருப்பதற்கு காரணம் தேவையில்லையே. அதைவிடவா பெரிதாகிவிடப் போகிறது? நாம் வாழும் வாழ்க்கையே ஒரு கனவுதான். இந்த நிமிடம் நம்மிடம் இருப்பது அனைத்துமே அடுத்த நாள் காணாமல் போய்விடும், நம்மிடம் இல்லாமலும் போய்விடும். கனவு போல் ஆகும் வாழ்வு. கனவு போலத்தான் இருக்கிறது நம் வாழ்க்கையும். எனவே இந்த நொடி, இந்த நிமிடத்தை எவ்வளவு நிம்மதியாகவும் அனுபவித்து வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்வு நிம்மதியாகும். இனி நீ கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் கைகளை இறுக பற்றி கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். என்னுடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பளிக்கவே இல்லையே என்று நீ ஏக்கத்தோடு என்னை பார்த்து கேட்கிறாய். வருந்தாதே என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் உன்னை விட்டு விலகியவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர நீ வருத்தப்படவே கூடாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் யார் நல்லவர்கள், யார் சந்தேக கண்ணுடையவர்கள், யார் தீயவர்கள் என்று சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் யாரையுமே பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும், கெடுதல் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கான தண்டனையை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எது வந்தாலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறியப்பார். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் படிகட்டில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ இழந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இழப்பதையும் உன்னிடம் இப்பொழுது இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டு வரும். உன்னிடமே மீண்டு வரும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ எப்பொழுதும் பாராட்டப்படுவாய். உன் வேதனை வேண்டுமானால் பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தவே கூடாது என்பதை முதலில் மனதில் நிறுத்திக்கொள். உன்னுடைய துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், உன்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனது நிழலாக உன் அப்பா இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேதனையை நான் குறைப்பேன் சர்வ நிச்சயமாக. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அம்மா அப்பாவாகிய இந்த சாயி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எதற்குமே நீ கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றியே காட்டுவேன். நீ விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ எதிர்பார்க்காததையும் எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்துவிட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு.
எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனமடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டும் அல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப்பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உதாசீனப்படுத்தி செல்பவரை விட்டு நகர்ந்து வந்துவிடு. உன்னுடைய அன்பை புரிய வைக்க, அன்பு என்ற பொக்கிஷத்தையும் புரிய வைக்க சில வழிகளையும் சில வேதனைகளையும் அவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பாசத்திற்கான மதிப்பு புரியும், உன்னுடைய அன்பிற்கான மதிப்பும் அவர்களுக்கு புரியும். பொறுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஒவ்வொன்றாக உன் சாயிநாதர் நிகழ்த்துவேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதற்கான ஒரு நல்ல வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். எனவே என் பிரியமே, எப்பொழுதும் கலங்காதே. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. அப்பா இருக்கிறார்,
எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்ற என் அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு தைரியமாக எல்லோரிடத்திலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே இருக்கும் உன் சாயப்பா துணையோடு. உன்னில் முழுவதுமாக நானாகியே போனேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்படியிருந்தும் உன் மனதில் இருக்கும் ஏக்கத்தாலும் உன்னோடு இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையாலும் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய், மனவேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறாய். கலங்காதே என் குழந்தையே, அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். நீ நினைத்தவுடன் எல்லா காரியமும் நடந்துவிடும், நடந்தேறிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. அது நான் நினைத்தவுடன் தான் அது உனக்காக முடியும், நல்லதாகவே நடக்கும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என் குழந்தையே. சில இடங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருந்து விட வேண்டும். அதுதான் மிக மிக நல்லது உன் வாழ்விற்கு. குழந்தையே, எனக்கு எந்த வழிபாட்டு முறையும் கிடையாது. நீ உன் மனதில் ஒரு நிமிடம் ஆத்மார்த்தமாக சாயி என்று சொன்னாலே போதும், உன் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்களையும் நான் உனக்காக உருவாக்கித் தருவேன்.